ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அகத்தியா வில்லேஜ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, முருங்கைக்கீரையில் நம்ம கூட்டு பொரியல் எல்லாம் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி லட்டு ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி முருங்கைக்கீரை லட்டு பண்ணுறதுக்கு ஒரு 3 கைப்பிடி அளவுக்கு நான் முருங்கைக்கீரையை கொஞ்சமாக உப்பு மஞ்சள் போட்டு அலாசி நிழலையே காய வச்சு எடுத்துருக்கேங்க. ரொம்ப காய வேண்டியதில் கொஞ்சம் மட்டும் வாடி வந்தால் மட்டும் போதுங்க. இப்போ பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நான் எடுத்து வச்சுருக்க முருங்கைக்கீரையுமே இது கூட சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு மீடியம் ஹீட்டில் வச்சு லைட்டாக அப்படியே வறுத்து எடுத்துக்கலாம். முருங்கைக்கீரையை வறுக்கும் போது லட்டில் அந்த ஸ்மெல் வராது. அது மட்டும் இல்லாமல் முருங்கைக்கீரை லட்டு ரொம்ப நாளைக்கு நம்ம வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வறுத்தாச்சு. நல்லா இந்த கொஞ்சம் மொறுமொறுப்பு வர அளவுக்கு மீடியம் ஹீட்டில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுத்துட்டு இது தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே பேனில் 50 கிராம் அளவுக்கு கருப்பு உளுந்து நான் எடுத்துருக்கேங்க. அதையும் இது கூட சேர்த்து மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கருப்பு உளுந்தில் கால்சியம் சத்து அதிகமாக இருக்கிறதுனால அடிக்கடி குழந்தைகளுக்கு லட்டில் ஏதோ ஒரு வகையான நடக்கலை சேர்த்தாவது நம்ம செஞ்சு கொடுக்கறது ரொம்ப நல்லது. இப்போ பாருங்கள், கலர் நல்லா மாறி வந்துருச்சு. இதையுமே தனியாக ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சுக்கலாம். அதே பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு எடுத்து வச்சுருக்கோங்க. அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. வெள்ளை எள்ளு அது கருப்பு எள்ளு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். பேன் ஆல்ரெடி சூடாக இருக்குது. மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரு 2 நிமிஷம் விட்டாலே நல்லா பொரிய ஆரம்பிச்சிடும். அதையுமே நம்ம எடுத்து வச்சுருந்தா உளுந்து கூடையே எடுத்து வச்சிடலாங்க. இப்போ பேனில் மறுபடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்திட்டு இது கூட ஒரு 100 கிராம் அளவுக்கு நான் பச்சை நடக்கலை எடுத்துருக்கேங்க. அதையும் இது கூட சேர்த்து மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம். நடக்கலை பொறுத்தளவுக்கு மீடியம் ஹீட்டில் நல்லா வச்சு வறுத்தா தான் அந்த கிறிஸ்பியாக கொஞ்சம் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட 50 கிராம் அளவுக்கு பாதாம் நல்லா இதையும் சேர்த்து வறுத்ததுக்கு அப்புறமா 50 கிராம் அளவுக்கு முந்திரி சேர்த்துக்கலாம். ஏன்னா ஒவ்வொன்று ஒவ்வொரு டைமில் நல்லா வறுபடும். அதனால் ஃபஸ்ட்டு பாதாமெல்லாம் நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா முந்திரி இது கூட சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு நல்லா வறுக்கிறோமோ அந்தளவுக்கு லட்டு ரொம்ப நாளைக்கு நமக்கு நல்லா இருக்கும். இப்போ வறுத்துட்டு தனியாக ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சிடலாம். இந்த பொருள்கள் எல்லாமே நல்லா ஆறட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. நல்லா கழுவிட்டு கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாமல் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வறுத்து வச்சுருக்கிற எள்ளும் உளுந்தையும் ஃபஸ்ட்டு நல்லா சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா குழந்தைகளுக்கெல்லாம் இந்த எள்ளு அல்லது இதெல்லாம் வாயில் கடிப்பட்டால் பிடிக்காது. அதனால் நைஸாக நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்கிற முருங்கைக்கீரை நல்லா ஆறிடுச்சு. ஆறுனதுக்கப்புறமா இது கூட சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் கொரகொரப்பாக நல்லா நைஸாக கூட அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு பேனில் மாற்றிக்கலாம். ஆல்ரெடி பேனில் கொஞ்சம் நெய் இருந்தனால அதிலே இது கூட நான் சேர்த்துக்கிட்டேன். அடுத்த நம்ம வறுத்து வச்சுருந்த பாதாம் முந்திரி நடக்கலையுமே இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட ஒரு 5-6 போல் ஏலக்காயுமே இது கூட சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 1/4 அளவுக்கு மட்டும் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க முருங்கைக்கீரை பொடியோடு இது கூட சேர்த்துட்டு மீதி இருக்கிறதுக்கு இது கூட நம்மளுக்கு சுகருக்காக ஒரு 10 போல் கொட்டை எடுத்து பேரிச்சம்பழம் சேர்த்துக்கலாம். கூட சுகர் அதிகமாக தேவைப்படும்னுட்டா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை இது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நைஸாக அரைச்சி இது கூட மாற்றிக்கலாம். சேர்த்துட்டு நெக்ஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் சுகர் வேணாம்னு நினச்சிங்கன்னா இது கூட இன்னொரு 10 போல் பேரிச்சம்பழமே இது கூட சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இது கூட தேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நம்ம குட்டீஸ் பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரையில் நம்ம என்ன செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு கையில் பிடிக்கிறக்கும் லட்டு அழகாக வருங்க. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆல்ரெடி முருங்கைக்கீரை சூப்பு முருங்கைக்கீரை பொடி எப்படி பண்ணுறது நம்ம சேனலில் ஷேர் பண்ணிக்கிறேன். மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். வெளியில் வச்சு சாப்பிட்லோன்னா ஒரு 10 நாளைக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஃப்ரிட்ஜில் பார்த்தா 1 மந்த் வரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஹெல்த்தியான ஐட்டம் எல்லாம் அடிக்கடி நம்ம செஞ்சு சாப்பிட்றதா ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.